My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2026 application குறிய கரெக்ஷன் விண்டோ 12ஆம் தேதி நாளையிலிருந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ எதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம், எதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக ஒரு டீடைல் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. என்டிஏலேருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் கரெக்ஷன் விண்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஃபார் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2026 ரிகார்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சர்க்குலர் அப்படிங்கிறது வந்திருக்கும். இது இன்னைக்கு 11th March ரிலீஸ் பண்ணியிருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நீட் எக்ஸாம் நமக்குலாம் தெரியும், மே மாதம் 3ஆம் தேதி நடக்க போகுது. மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பென் அண்ட் பேப்பரில் உலகம் ஃபுல்லாக நடக்க போகுது. சரிங்களா, அதாவது இந்தியாலையும் வெளிநாடுகளில் சில சென்டர்ஸ்லையும் நடக்க போகுது. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால எக்ஸாம் சென்டரை மாற்ற முடியுமா சார் அப்படிங்கிற கேள்வி நிறைய பெற்றோர்களுக்கு இருந்துச்சு. எஸ்பெஷலி பீப்புள் ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் நம்மக்கிட்ட இந்த கேள்வியை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் நம்மளால் தாராளமாக எக்ஸாமினேஷன் சென்டரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக காமிச்சிடுறேன். எப்போ இருந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வருகிற 12ஆம் தேதியிலேருந்து நாளைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து சரிங்களா 14ஆம் தேதி நைட்டு 11:50 வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்தியன் டைம் படி நாளைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து 14ஆம் தேதி நைட்டு வந்து 11:50 வரைக்கும் நமக்கு வந்து டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அனெக்சர் 1ல் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஃபைனல் கரெக்ஷன். உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுகள் இருக்குதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தப்புன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்திருக்கோம் இல்லையா, அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை எடுத்து நீங்களே தான் வெரிஃபை பண்ணணும். யாரும் உங்களுக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யூ நோ அபவுட் யுவர் டீடைல்ஸ், நீங்கள் தான் என்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பார்ட்டிகுலர்ஸ் தான், உங்களுடைய டீடைல்ஸ் தான். ஸோ அதை நீங்களே கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை வேறு ஏதாவது டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸோ இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல சொல்கிறேன், 14ஆம் தேதிக்கு மேலே திரும்ப கொடுக்க மாட்டாங்க. சின்ஸ் இட்ஸ் அன் ஒன் டைம் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் டு த கேண்டிடேட்ஸ் டு அவாய்ட் எனி ஹார்ட்ஷிப்ஸ் டு தம். The candidates are informed to do the correction very carefully as no further opportunities for corrections will be given to the candidate. சரிங்களா, அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ என்னெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யலாம். கேண்டிடேட் ஷால் பி allowed to change any one of these two fields. அதாவது ஃபாதர் நேம், குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன் அல்லது மதர் நேம், குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன். இந்த 2 ஃபீல்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். எதர் ஃபாதர் நேம், ஆக்குபேஷன் அந்த டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது மதர்னுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கேண்டிடேட் ஷால் பி allowed to change or add any or all of these fields. இதில் இருக்கக்கூடிய அந்த 6 விஷயங்களையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12. இந்த 10th and 12th இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும், ஸ்கூல் நேமு, மார்க், ரோல் நம்பர், பர்சன்டேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது, ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் வேர் 12th ஈக்குவலன்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங். இதுவும் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12th நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது படித்து முடிச்சிருக்கீங்க, அதை தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கலாம். இப்போ வந்து 3வது வந்து கேட்டகரி. சார் நான் வந்து நீட் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஓபிசி வரல அல்லது இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து வரல, நான் ஜென்ரல்னு போட்டுட்டேன், இப்போ நான் வந்து ஓபிசின்னு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அல்லது ஓபிசி அப்ளை பண்ணதுக்குரிய அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் டு ஓபிசி ஆர் ஓபிசி டு ஜென்ரல் ஆர் எந்த கேட்டகரினாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை சார் என்னுடைய கேட்டகரி வந்து எஸ்சி கேட்டகரி, ஆனால் தெரியாமல் நான் ஜென்ரல்னு போட்டு கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி இருந்தால் நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். அடுத்து சப் கேட்டகரி அல்லது பிடபிள்யூடி. இந்த பிடபிள்யூடி நீங்கள் கொடுக்காம இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கல சார், இப்போ கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்னேச்சரை இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, உங்களுடைய சிக்னேச்சர் தெளிவாக இல்லை அல்லது வந்து நிறைய பேர் எனக்கு ஆஃப்டர் த நீட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு, சார் இது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. அதில் சிக்னேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் இங்கே வந்து சிக்னேச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த A4 ஷீட்டை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் ரொம்ப சிறுசாக தெரியுது.
ஓகேங்களா. ரொம்ப சிறுசாக ஆக்சுவலாக சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலமில் இவ்வளோதான் இமேஜோட சைஸ் இருக்கணும். இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் அப்படிங்கிறது வரணும். ஸோ இப்படி இருந்துச்சு, அதாவது சிக்னேச்சர் விசிபிளாக தெரியணும். யூ நோ தட். அப்படி இல்லை மாற்றி கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகேங்களா. அடுத்தது நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை தடவை எழுதிருக்கீங்க அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது விஷயம், கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் தீஸ் 2 fields பேஸ்ட் ஆன் தேர் பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ். எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் எது கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் சிட்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இங்கே தான் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சார் நிறைய அப்ராட்ல இருந்து இந்தியாவுக்கு வரதுக்குரிய ஃப்ளைட் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி கட் ஆகுது, இப்போல்லாம் இல்லை. ஸோ எங்களால் நீட் எக்ஸாமுக்கு இந்தியாவுக்கு வர முடியுமான்னு தெரியல, நாங்கள் இங்கேயே சென்டர் போட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து என்னுடைய பையனோ அல்லது பொண்ணோ தமிழ்நாட்டில் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் 12th எக்ஸாம் முடிச்ச உடனே அப்ராடுக்கு எங்களுடைய இடத்துக்கே வந்துருவாங்க. நாங்கள் எக்ஸாம் சென்டரை கல்ஃபில் போட்டிருக்கிறோம், ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வர்றது வந்து அவ்வளோ சூட்டபுளாக எங்களுக்கு தோணலை, நாங்கள் தமிழ்நாட்டிலே எழுதலாம் நினைக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் சென்டரை மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். அல்லது நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் ஆனால் சென்னைன்னு கொடுத்துட்டேன், அந்த 3 ஆப்ஷன் கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு சிட்டியை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து மேக் யூஸ் ஆஃப் த டைம். அடுத்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ வந்து தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நமக்கு வரும். இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் வரும். ஸோ ரீஜனல் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரீஜனல் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே வரும். இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் வரும். இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஒரு வேளை மாற்றணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 4th பாயிண்ட் அப்படிங்கிறது, கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் ஐடென்டிட்டி டீடைல்ஸ். ஐடென்டிட்டி டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஆதார் இல்லாமல் மற்ற டாக்குமெண்ட்டை வச்சு அப்லோட் பண்ண மாணவர்களுக்கு மட்டும், ஒன்லி ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ரிஜிஸ்டர்ட் வித் ஐடென்டிட்டி அதர் தேன் ஆதார் இல்லாமல் மற்ற இதை வச்சு பாஸ்போர்ட் யூஸ் பண்ணியோ அல்லது டிஜிலாக்கர் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேன் கார்டு யூஸ் பண்ணியோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிட்டி டீடைல்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆதார் இல்லைங்கும் போது உங்களுக்கு வந்து அப்லோட் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சார், எம்பசியெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, எம்பசியில் ஆள் இல்லை அல்லது ஸ்கூல் லீவு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் ஆதார் அப்டேட்டட் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த கரெக்ஷன் விண்டோவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறதுனால அல்லது எக்ஸாமினேஷன் சிட்டியை வந்து இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கோ அல்லது அப்ராட்லேருந்து இந்தியாவுக்கோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வேரி ஆச்சுன்னா அந்த எக்ஸஸ் ஆஃப் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். கரெக்ஷன் இன் தீஸ் ஃபீல்ஸ் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் அடிஷனல் ஃபீஸ். அந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. Only one-time correction will be allowed to the candidate, that is once the corrections are done and submitted, the form shall be frozen. இந்த கரெக்ஷன் விண்டோ ஒரு 4 நாள் 3 நாள் வருது இல்லைங்களா, 12, 13, 14, இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு தடவை லாகின் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க, எந்த கரெக்ஷனும் பண்ணாமலே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கூட திரும்ப நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் உங்கள் அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுத்து வச்சு அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருங்க அப்படின்னா கோத்ரூ பண்ணிடுங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு அதில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படின்னா மட்டும் சப்மிஷன் அப்படிங்கிறத கொடுங்க. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷனில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், சார் நான் லாகின் பண்ணி எனக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லை நான் அப்டேட் பண்ணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை. நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பார்ட்டை கன்டினியூ பண்ணுங்கள். இதில் லாகின் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு வேளை மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் கரெக்ஷன் விண்டோவை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அகைன் அதுவும் ஒரு முறை தான் கொடுக்கப்படுகிற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் த டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் கிடைக்கணும், அது மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.